கம்பெனி வியூவர்ஸ், நான் உங்கள் ஜெயா. இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ மிஸ்டர் செந்தில் அவர்கள் தான். ஸோ இவங்க ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஏர்லி 2000s இருந்தே ஒர்க் பண்ணிட்டு வராங்க. பல வளம்பெறும் ஆக்டர்ஸ்ல இருந்து ரொம்பவே ரெனவுண்ட் ஆக்டர்ஸ் வரைக்கும் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள் எல்லாமே மைல்ஸ்டோன்ஸாவே அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த இன்டர்வியூல அவரை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்கள், லைக் அவருடைய ஜேர்னியை பத்தி, அவர் இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில எப்போ வந்தாரு, எப்படி வந்தாரு, அண்ட் எவ்வளவு வருஷமா இருக்காரு, அண்ட் இன்னமுமே பாத்தீங்க அப்படின்னா பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பேச. So without any further delay, வாங்க நம்ம ஷோக்குள்ள போகலாம். and let's welcome Mr. செந்தில் அவர்கள். Hi sir, welcome to our show. ஓகே சார், 2001ல இருந்து 2020 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. ஸோ நீங்கள் மின்னலிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ கோட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜேர்னியை பற்றி ரொம்பவே ஒரு அழகான விஷயம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? இது எல்லா தொழில் மாதிரி தான் இதுவும் வச்சுக்கோங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது பெரிய பொறுப்பு. அது ப்ரொடியூசருக்கு அடுத்த ஸ்தானம். ப்ரொடியூசர்ஸ் மணி மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் தான் அதை எப்படி பண்ணணும், எது உண்மையாக செலவு பண்ண வேண்டிய மேட்டர், எதுக்கு செலவு அனாவசிய செலவுங்கிறதெல்லாம் வியூ பண்ணுறது ப்ரொடக்ஷன் ஒரு டீமாக இருக்குன்னு நாங்கள் பண்ணுறோம். ஸோ மின்னலிலேருந்து ஆரம்பித்து அந்த ஸ்டார்டிங் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் எப்படி வந்து ப்ரொடக்ஷன், அதாவது மின்னலே டைமிங்லாம் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டு அது இதெல்லாம் கிடையாது. ஓகே, இப்போல்லாம் நெகட்டிவ் தான். அது எல்லாமே நாங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறது. அப்போ வந்து அசிஸ்டண்ட்டுன்னு பார்த்தா ஒரு அதிகபட்சம் 2 அசிஸ்டன்ட் தான் வச்சுக்குவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, 5, 6ன்னு ஆயிடுச்சு. ஆனால் இப்போ இருக்கிற ஒர்க்கு வந்து ஈஸி மாதிரி தோணும். இதுதான் ரொம்ப கஷ்டம். அப்போ எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஜேர்னிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதிலிருந்து சில விஷயங்கள் அப்சர்வ் பண்ணது என்ன சார்? நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் டைமிங் கரெக்டாக வந்தாங்க, கரெக்டாக வரதில்லை. இப்போ வந்து கேரவேன் இல்லைன்னா ஆர்டிஸ்ட்டு நாங்கள் சமாளிக்கிறது ரொம்ப சிரமம். சின்ன ஆர்டிஸ்டாக இருந்தாலும் இப்போ கேரவேன் கம்பல்சரி ஆகி போச்சு. இப்போ குரூ லிஸ்ட்டும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஒரு சின்ன பட்ஜெட் படம்னாலும் இப்போ ஒரு 100 பேர் மினிமம் இருக்காங்க. நாங்கள் கோட்டுக்கெல்லாம் 450, 500 ஒன்லி ஃபார் டெக்னீஷியன்ஸு. இதுக்கப்புறம் க்ரௌடு ஜாஸ்தி. ஓகே ஓகே. அப்போ எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இப்போ தான் சிரமம். ஸோ இப்போ ஸ்மால் பட்ஜெட் படமும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் நிறையவே பண்ணியிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோட் வந்து லிட்ரலி ஒரு மிகப்பெரிய படம்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து எதை சார் விரும்புவீங்க? ஸ்மால் பட்ஜெட் படம் அந்த காலத்தில் அந்த டைமில் பண்ண மாதிரி என்னவோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு பிக்கர் மூவிஸ் கூடயே போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு கிடையாது. நான் சின்ன படமும் பண்ணுவேன், பெரிய படமும் பண்ணுவேன். பெரிய படத்தை காட்டிலும் சின்ன படம் பண்ணுறது தான் ரொம்ப சிரமம். ஒரு 4 கோடி ரூபா தான் இதுக்கு பட்ஜெட், இதுக்கு மேலே பிஸ்னஸ் ஆகாது அப்படின்னா அதை சமாளித்து அந்த 4க்குள்ளே முடிக்கிறது தான். அதுக்கப்புறம் படம் வெற்றி அடைஞ்சு வர்றது வேற. பெரிய பட்ஜெட் படங்களுக்கு கொஞ்சம் லிபரலாகவே செலவு பண்ணுவோம். பெரிய ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி மேட்ரு. இப்போ நான் வந்து கோட்டு படத்துக்கு முந்தின படம் சந்தானம் படம் தான். இங்கே நானும் இங்கேன்னு ஒரு படம் பண்ணோம். அது சின்ன பட்ஜெட் தான், 5 ரூபா தான். அவர் சம்பளம் இல்லாமல் அது 5 ரூபாய்க்குள்ளே முடிச்சு கொடுத்தோம். ஓகே. சின்ன படங்கள் தான் ரொம்ப சிரமம். ஓகே. ஸோ இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னாலே பெரிய படம்னே வச்சுக்கோங்க, சின்ன படம்னே வச்சுக்கோங்க, அதில் ப்ரெஷர் அப்படின்றது ரொம்பவே இருக்கும். ஏன்னா ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அப்படிங்கும் போது நீங்கள் மணி வந்து எப்படி பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறது எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரெஷர் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா? அந்த ப்ரெஷர் தான் நம்ம வேலையே. அது ப்ரொடியூசரோட கம்யூனிகேட் பண்ணி தான் நாங்கள் செலவுகள் எல்லாமே பண்ணுறது. ஓகே ஓகே. தாண்டாமல் பண்ணுறது. அது ப்ரெஷர் வேறு வழி இல்லை. எண்டில் எப்போவுமே எல்லாத்துலேயும் எல்லா இலைகளுக்குமே உண்டு. ஸோ இப்போ வல்லவன் அப்படின்ற ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்டிஆரோட இது அது வந்து ஃபர்ஸ்ட் படம் ஆஸ் அ டேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். அவங்க கூடயும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு ஸ்டார்டிங்கில் அவங்க கூட ஒர்க் பண்ணது எப்படி சரி இருந்தது? வல்லவன் படம் ஃபஸ்ட்டு ஸ்ரீநாத் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. அவர் விஜய்சாரோட ஃப்ரெண்டு. ஓகே ஓகே. அதன் பிறகு சிம்பூரில் நானே பண்ணிடுறேன்னு சொல்லி ஸ்ரீநாத்தை கோ டைரக்டராக வச்சு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணது. மற்றபடி அவர் டைரக்டராக சரியான ஆள் தான் எஸ்டிஆர். ஹீரோவா அவங்க கொஞ்சம் லேட்டாக வருவார், அவ்வளோதான். அப்போ கோ டைரக்டர் வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து டான்னு பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருக்கீங்களா? பரவாயில்லையே இவங்க ரொம்ப சீக்கிரமாக வந்துடுறாங்க, நம்ம வேலை ஈஸியாக முடிஞ்சிச்சு அப்படின்னா யாராவது? விஜய் சார் தான். மார்னிங் 7:30 ஸ்பாட்டில் இருப்பார். 9 o'clock மேக்கப்போடு இருப்பார். எடுக்கிறாங்க எடுக்கல, 9 o'clock ஷார்ப்பாக இருப்பார். ஸோ அவர் செட்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள் கூட நடந்திருக்கும் இல்லையா சார்? அவங்க கூட பேசும்போது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஏதாவது? அப்படின்னு கிடையாது.
ரெகுலராக சும்மா ஏதாவது பேசுவோம், மற்றபடி பெருசாக எதுவும் பேசினது கிடையாது. அதே மாதிரி மற்ற ஆளுங்களெல்லாம் வர சொல்ல வைக்க மாட்டார். வர சொன்னால் லஞ்ச் பிரேக்கில் தான் வர சொல்லுவார், அப்போ தான் மீட் பண்ணுவார். ஷூட்டிங்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ இப்போ நான் கடவுள் படமே பார்த்தீங்க அப்படின்னா 2009 லிட்டரலி எல்லாரையுமே வந்து திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துதா, ஓகே மேபி இந்த படம் வந்து பிக்கஸ்ட் ஹிட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு? அப்படிங்களா, எனக்கு எந்த படமும் தோணுது இல்லையா? ஓகே ஓகே, நம்ம வேலை அது, அவ்வளோதான். அதுவும் நம்ம எந்த கெட்ட பேரும் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறது தான் நான் எல்லா படமும் தான். ஓகே சார். ஸோ அதில் வந்து பாலா அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 படங்கள் வந்து நீங்கள் கூட பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணது எப்படி இருக்குது சார் உங்களுக்கு? அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ப்ரொடக்ஷனுக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னு நமக்கு தெரியாது, ப்ரொடக்ஷனுக்கு ஈஸி. எதாக இருந்தாலும் முன்னாடி சொல்லிடுவோம், இது இருக்குது இது இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் போயிடுவாங்க. ஸோ அவரோட ஃபிலிம் மேக்கிங் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ராவாக இருக்கும், ரஸ்டிக்காக இருக்கும். ஸோ அவருடைய ஃபிலிம் மேக்கிங்கை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க நீங்கள்? அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது அவருக்கு உள்ளது, அதில் நம்ம உள்ள நுழையக்கூடாது. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டு அமைதியாக இருக்கும். குண்டுசி போட்டாலும் உடனே சவுண்டு தெரியும், அந்த மாதிரி எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. ஓகே ஓகே, அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ நீங்கள் வந்து ப்ரொடியூசராக பார்த்தீங்க அப்படின்னா பல வருடங்களாக இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு ஜேர்னியில் வந்து இந்த விஷயம் சேஞ்ச் ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்னமும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா அது என்ன விஷயமா சார் இருக்கு உங்களுக்கு? ஹீரோக்கள் சம்பளத்தை கம்மி பண்ணணும். ஸோ இப்போது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வேரி ஆகும் இல்லையா? சில படங்கள் மேபி இந்த அளவுக்கு தான் எடுக்கும் அப்படின்னு நினைக்கலாம், பட் அது ஹியூஜ் சக்ஸஸ் ஆகலாம். இப்போ லவ் டுடேலே பார்த்தீங்க அப்படின்னா 100 days ஓடி இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கோட் அளவுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இல்லைனாலும் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ 100 daysக்கு வந்து நீங்களும் வந்து அந்த இடத்துல இருந்து ஃபோட்டோலாம் எடுத்திருக்கீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அந்த படத்தோட கதையை கேட்டோடனே அந்த படம் வந்து சக்ஸஸ்ன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பட்ஜெட்டே போட்டோம். ஆனாலும் அந்த ஹீரோ அந்த டைரக்டர் காம்போவுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுதான், அதுக்கு மேலே நம்ம செலவு பண்ண முடியாது. ஹிட்டுங்கிறது அதுக்கப்புறம், அது ஆடியன்ஸோட முடிவு. அதுக்கப்புறம் வர்றதுங்கிறது ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு சேஃப், அதை தான் பார்க்கணும் ப்ரொடக்ஷன். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் படம் சக்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் வர லாபங்கிறதெல்லாம் தனி. ஆனால் லவ் டுடே கதை வந்து பிகினிங்லேயே கேட்கும்போது புதுசாக இருந்துச்சு, கண்டிப்பாக ஹிட்டு தான். ஆனால் எந்த அளவுக்கு ஹிட்டுன்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ அந்த கதையவே நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும், ஓகே இந்த கதை கிளிக் ஆகும், இந்த கதை மேபி ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும், அது எப்படி சார் டிசைட் பண்ணுறீங்க நீங்கள்? மேக்ஸிமம் நம்ம படங்கள் பார்க்குற மாதிரி தான். ஓகே, எங்கள் நாலேஜ்னு ஒன்று இருக்குது, அது அந்த பட்ஜெட்டை தாண்டாமல் பார்த்துக்குவோம். சப்போஸ் அது படம் ஃபெயிலியர்னாலும் பெருசாக லாஸாக இருக்காது, ஓரளவுக்கு தான். ஸோ இயற்கை அப்படின்ற ஒரு படம் ரொம்பவே ஏர்லி 2000s வந்தது. ஸோ அதோட எண்டிங் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எண்டிங்கா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பேச வச்ச ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ண க்ரூ மெம்பர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் மெமரிஸ் இருக்கா? இயற்கை படம் வந்து நான் ஒர்க் பண்ண படங்கள்லேயே ஷெட்யூல் பிரகாரம் என்னென்ன வேணும் ஏது வேணும், டோட்டலாக 75 daysக்கு கேமரா, செகண்ட் கேமரா எல்லாம் கொடுத்த லிஸ்ட்டு ஒரே படம் தான். அதை வச்சு தான் நாங்கள் பட்ஜெட் போட்டு போனோம். புது களம் முழுக்க 75 நாள் ஷூட்டிங்கும் கடலில் தான் பண்ணோம். திருச்செந்தூரில் மணப்பாடு, ராமேஸ்வரம், அந்தமானில் போய் ஒரு செட்டே போட்டோம். பெரிய லைட் ஹவுஸ் செட்டே ஒன்று போட்டோம். கிட்டத்தட்ட 60 கார்பெண்டர் கூட்டு போய் அந்தமானில் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் அப்புறம் வரிசையாக எல்லா படங்களும் போகிறாங்க. அது உண்மையிலே அது பெரிய என்ன 75 நாள் கடன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஆமாம், ஸோ இப்போ குரங்கு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த படத்தை பற்றியும் கொஞ்சம் கேஷுவலாக வந்து எடுக்கப்பட்ட படம் தான். குரங்கு பொம்மைக்கு நான் தாரிக் தப்படை படம், பாலாசார் படம் தஞ்சாவூரில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வித்தார்த்து தான் என் ஃப்ரெண்டு, அவன் தான் இந்த மாதிரி நான் ஒரு மித்திலர்னு ஒருத்தர் இருக்கான், நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கான், படமாக பண்ணலாம்னு கதை ரெடி பண்ணிட்டான், நல்லா இருக்கு அப்படின்ட்டான். அப்புறம் ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 7-7:30 மணி மொபைலில் தான் கதையை கேட்டுட்டு நைட்டே பட்ஜெட் போட்டு அந்த ப்ரொடியூசர் காமிச்சு விட்டு 1 week கழித்து வந்ததுக்கப்புறம், சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரொடியூசரோட போய் மித்திரனை கூட்டு போய் மீட் பண்ண வச்சு அதற்கான பட்ஜெட்டை போட்டோம். அப்போ வந்து விதார்த்துக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குது, அதை மீறி தாண்ட முடியாது. அதனால் ஒரு 3 ரூபா அப்படிங்கிற பட்ஜெட் ஆரம்பிச்சு 3000 ரூபாய்க்கு அந்த படத்தை முடித்தோம். இன்க்ளூடிங் பாரதி லதா சார் சம்பளத்தையும் சேர்த்து. மினிமம் குரு தான், எல்லாமே லைவ் லொக்கேஷனு, அந்த வீடாக இருக்கட்டும் எல்லாமே லைவ் லொக்கேஷன். மினிமம் குரு மினிமம் 40 பேர் 45 பேர் தான், அந்த மாதிரி தான் வச்சு அதை ஷூட் பண்ணி அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடித்தோம்.
ஓகே ஓகே. ஸோ சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் போடுவீங்க, பட் ஆனால் அந்த பட்ஜெட்டையும் மீறி சில விஷயங்கள் வந்து புதுசாக தேவைப்படலாம். கதைக்காக இருக்கட்டும், சில விஷயங்கள் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ் வந்து கேட்கலாம், பல விஷயங்கள் போடணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் எப்படி அந்த இதை மேனேஜ் பண்ணுறீங்க ஃபினான்சஸை? அது பெரிய படங்களுக்கு தான் அந்த மாதிரி நடக்கும். சின்ன படங்களுக்கு இது இதில் கொஞ்சம் ப்ளஸ் ஆகுதுன்னா வேற ஒன்றுல மைனஸ் பண்ணிடுவோம். ஆனால் பெரிய படங்கள்ல அது பண்ண முடியாது. திடீர்னு ஸ்பாட்டில் வந்துட்டு அது வேணும் இது வேணும்பாங்க, அதெல்லாம் ப்ளஸ் ஆகும். சார் நீங்கள் வந்து பல ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சந்தானம் சார் வந்து உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்கள் 2 பேருடைய பாண்டிங் பற்றி சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்கள். பல்லவன்லேருந்து சந்தானம் சார் பழகுறோம். நாங்கள் 2 பேரும் ஐயா ஐயான்னு தான் கூப்பிட்டுக்குவோம். அவரே ஐயா தான் கூப்பிடுவார், நானும் ஐயான்னு தான் கூப்பிட்டுக்குவோம். வல்லவன்லேருந்து கண்டினியூவாக சந்தோஷ் சுப்ரமணியம், அது அப்போ தான் இன்ட்ரோ ஆயிரக்கட்டாயம் 2வது ஃபிலிம் அவருக்கு வல்லவன். அதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 படங்கள் அவர் ட்ராவல் பண்ணோம். கடைசியாக அவரோட பண்ண படம் பிரம்மன் ஒரு படம், சசிகுமார் சார் படம். அது எனக்காகவே அந்த படம் பண்ணார். அப்போ பீக்கில் இருந்தார். ஒரு நாளைக்கு 20 lakhs வாங்கிட்டு இருந்தார். நான் 10 நாள் சொல்லி எனக்காக 1 கோடி ரூபா தான் வாங்கினார். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே நான் கிங்குன்னு ஒரு படம் இப்போ தான் ஹீரோ ஆச்சு பண்ணேன். நான் போனால் எப்போவும் அவர் தனி. ஓகே. ஸோ சார் அப்போது அவர் வந்து காமெடியனாக இருந்துட்டு அவரோட ஹீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைமில் நீங்கள் அவருக்கு ஏதாவது சஜஷன் கொடுத்தீங்களா? ஏதாவது பிளானிங் அந்த மாதிரி ஏதாவது? சும்மா எங்கேயாவது போய் பார்ப்போம். ஓகே. லொகேஷனில் போனால் இருந்தாருன்னா பார்க்கலாம். மற்றபடி ஹீரோ ஆனதுக்கப்புறம் அவரோட ஒர்க் பண்ணுற அளவுக்கு நமக்கு வேறு எதுவும் சப்ஜெக்டும் வரல, யாரும் கூப்பிடவும் இல்லை. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணது தான் இப்போ கடைசியாக இங்கே நான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரதேசி அப்படின்ற ஒரு படமும் வந்து ரொம்பவே வந்து இம்பாக்ட்ஃபுல்லான படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை பற்றின ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி சார் நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்க அந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி? பரதேசி வந்து பிகினிங் வெரி பிகினிங் வெறும் குடிசை மட்டும் லைவாக இருக்கிற ஏரியா தான் வேணும்னு தமிழ்நாடு முழுக்க சுற்றுறோம். அதுவும் ராமேஸ்வரம், ராம்நாடு, முதுகுளத்தூர், கடைசியாக வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே சிவகங்கையில் சாலூர்னு ஒரு ஊர், அங்கே இருந்துச்சு லைவாகவே ஒரு 50 குடிசைகள். அதில் ஒரு 2-3 மட்டும் நாங்கள் படத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன செட்டப்பாக பண்ணி பண்ணோம். அங்கே வந்து பரதேசி படத்தில் டே 1லேருந்து எண்டு 91 days விட்டது. 91 days-ம் அது கூட வர்ற அந்த ஒர்க்கர்ஸு ஃபுல்லாகவே நாங்கள் தான் எங்கே தான் தங்க வச்சுருப்போம். சிவகங்கையில் ஆரம்பித்து அதுக்கு பிறகு மூணாறு போனோம். மூணாறு பக்கத்தில் மறையூர், அங்கே தான் எஸ்டேட்டு. அதன் பிறகு பெரியகுளம் வந்து அங்கே தான் முடியுது. அந்த 91 days-ம் கிட்டத்தட்ட ஒரு 350 ஜூனியர் ஆர்டிஸ்ட். அது எல்லாமே சிவகங்கை ஊரில் உள்ளவங்க, ஆர்டிஸ்டாக கிடையாது, அவங்க எல்லாமே லைவாக இருந்தவங்க. அவங்கள அப்படியே ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போனோம். அதோட ஒரு மாடும் ஒரு மாட்டு வண்டியும், அதுவும் ஃபுல்லாக எங்களோட மாட்டு வண்டியும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு போனீங்களா? எங்களோடய அந்த வண்டியும் ட்ராவல் ஆகும். ஓகே ஓகே. படம் ஃபுல்லாக அதான் 91 days. 91 days முடிகிற நாள் அன்னைக்கு யாருக்குமே தெரியாது இன்னையோட முடியுதுன்னு. திடீர்னு 12 மணிக்கு டைரக்டர் சொன்னார், எல்லாரும் போய் பில்லை எடுத்துருங்க, இன்னையோட பேக்கப்பு, இதோட ஓவர் அப்படின்னு. ஆனால் அவரை பொறுத்தவரை என்னென்னா மறுபடி ஷார்ட் எதுவுமே வச்சுக்க மாட்டார், எல்லாத்தையும் முடிச்சுடுவார். ரொம்ப மெமரி. ஸோ இப்போ வந்து செட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கணுன்ற ஒரு கட்டாயம் எதுவும் இருக்குமா சார் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்? நான் கண்டிப்பாக இருப்பேன். ஏன்னா நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். அதனால் ப்ரொடக்ஷனில் யாரோ கம்பல்சரி அங்கே தான் இருக்கும். சப்போஸ் இங்கே வெளியில் போகிறதுனாலும் அசிஸ்டன்ஸ் 2 பேர் இருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு படம் தான் கமிட் ஆகி ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா, இல்லை வந்து 2-3 படங்கள் அட் அ டைமும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது எப்படி அதை மேனேஜ் பண்ணுவீங்க? செட்டில் இருக்க 2-3 படங்களும் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அசிஸ்டன்ஸ் வச்சுக்கிறோம். நம்ம என்னதான் மொபைலில் பேசினாலும் அங்கே ஒர்க் பண்ணுறவன் கரெக்டான ஆளாக இருக்கும். அவன் கொஞ்சம் சொதப்பினாலும் நான் எனக்கு தான் கேட்டது. அதனால மேக்ஸிமம் அந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டோம். ஒரே கம்பெனி படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். கனா கண்டென்ட் பிஎஸ்ஐ சேம் டைம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம ஏஜிஎஸ்லையும் கோட்டு, அதுக்கு முன்னாடி லவ் டுடேயும் பார்த்துட்டு. சார் இப்போ நீங்களும் சொல்லும்போது ஒரு ட்ரஸ்டபிளான பர்சன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல சார்? ஸோ அது வந்து யாராக இருக்கும் உங்களுக்கு? ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் ஜேர்னியில் யாராக இருக்கும் இவங்கன்னா ஓகே நம்பி நான் வந்து செட்டில் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னா அது யாராக சார் இருக்கும் அப்படின்னு இதுவரை நான் நினச்சி பார்த்ததில்ல. நான் செட்டில் இருந்தே இருக்காங்க 1-2 பேர் இருந்தாலும் நான் அது கம்பல்சரி இருந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு மணி இன்வால்வாக இருக்கும் போது நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் பொசிஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைன் ப்ரொடியூசராக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கட்டும், ஆக்சுவல் ப்ரொடியூசராக இருக்கட்டும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டிவாக சொல்லுங்கள் சார். அது என்ன பொசிஷன், யார் யார் என்ன பண்ணுவா? ப்ரொடியூசருங்கிறவங்க தான் மெயின். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் தான். லைன் ப்ரொடியூசருங்கிறவங்க இப்போ நம்ம அதர் கண்ட்ரி போகிறோம்,
இல்லை அதர் ஸ்டேட்டுக்கு போகிறோம். இப்போ டெல்லிலாம் போனால் லைன் ப்ரொடியூசர்னு ஒருத்தர் இருப்பான். ஓகே. அவன் அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு அவனுக்கு ப்ரொடக்ஷன் வேலை தான். என்னென்னா போட்டுக்கிறது லைன் ப்ரொடியூசர்னு போட்டுக்குவாங்க டைட்டில், அவ்வளோதான். லைன் ப்ரொடியூசருங்கிறது ஃபுல் பிக்சர்லாம் கிடையாது, ஒவ்வொரு பார்ட்டு தான். ஓகே. இப்போ டெல்லியில் பண்ணுறோம், குஜராத்தில் பண்ணுறோம்னா அங்கே இருக்கிறவன் பேர் லைன் ப்ரொடியூசர் போட்டுக்குவோம். ஓகே ஓகே. இப்போ மாஸ்கோவில் பண்ணோம், நாங்கள் போட்டு ஸ்ரீலங்கா பண்ணோம், அதெல்லாம் லைன் ப்ரொடியூசர் போட்டோம். ஓகே சார். ஒரு ஃபுல் பிக்சருக்கு அவங்க கிடையாது, ஒரு பார்ட்டு தான். ஸோ இப்போ வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ கோட்டில் எந்தெந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஏன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது பல விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சாரோட டுவல் ரோல் கூட. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பல விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க ப்ரீ ப்ரொடக்ஷனில் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில்? ப்ரீ ப்ரொடக்ஷனுங்கிறது அவர் டைரக்டரோட மேட்ரு தான், கதை ரெடி பண்ணுறது, டிஸ்கஷன் அந்த மாதிரி மேட்ரு தான். ஓகே ஓகே. நமக்கு ஷூட்டிங் ஆரம்பித்தோன்னா தான் எங்களுக்கு ஃபுல்லாகவே ஒர்க்கு. எங்களுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் பார்த்தா அவங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாள் ஷூட்டு, அதுக்கு பட்ஜெட் போடுறது தான். ஃபஸ்ட்டு ஒரு 22 டேஸு அப்படின்னா அதுக்கு என்ன பட்ஜெட்டு, அதை போட்டு அப்ரூவல் வாங்கணும், ப்ரொடியூசர்கிட்ட அப்ரூவல் வாங்கணும். இதுதான் மேட்ரு. அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அப்புறம் டைரக்டர் சொல்லி வேறு என்ன மைனஸ் பண்ணுறது, இந்த மாதிரி மேட்ரு தான். ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் பெரிய படங்களுக்கு பெரிய 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 மேட்டர்லாம் நடக்கிறது போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான். ஏன்னா விஎஃப்எக்ஸு, டிஐஇ, மிக்சிங்கு, இதில் தான் நிறைய ப்ராப்ளம் வரும். எங்கள் படத்துக்குமே கோட்டுக்குமே அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு, சவுண்ட் சைடெலாம். அதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் தான் கிளியர் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஓகே. பிக்சராக வந்தது தியேட்டரிக்கல் ஒன்றும் பண்ண முடியாது, அவுட்புட் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கியூப்பில் போய் சவுண்டெல்லாம் மாற்றினோம்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ இப்போ ஏஜிஎஸ் கூட நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து அர்ச்சனா அவர்கள் கூடயும் வந்து நீங்கள் க்ளோஸாக ஒர்க் பண்ணணும், நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறது இப்போ எப்படி இருக்குது சார் உங்களுக்கு? அவங்களுக்கு முழுக்க காலையில் வந்துடுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டு. நாங்கள் என்ன டைமுக்கு வருவோமோ அதே மாதிரி தான், அவங்களுக்கு 7:30 வந்துடுவாங்க, பேக்கப் பண்ண தான் போவாங்க. ஸோ இப்போ இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் அப்படின்ற ஒரு படம் இருந்தது. அதில் வந்து செட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக வந்து போட்டிருப்பீங்க. ஸோ அந்த படத்தில் செட்ஸை பற்றி இன்னும் பல விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். இரும்புக்கோட்டை முரட்டுச்சிங்கம் முதல்ல மலம்புலா டேமில் தான் ஃபஸ்ட்டு செட்டு போட்டோம். அது வந்து வில்லேஜ் செட்டு, கௌபாய் வில்லேஜ் செட்டு. அது கிட்டத்தட்ட 50 days ஆச்சு செட் ஒர்க்கு. ஷூட்டிங் 30 days தான். ஆனால் அந்த மலம்புலா டேம்ங்கிறது ஒரு டேம், அது ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அது தண்ணி இல்லாதப்போ தான் பர்மிஷன் கொடுப்பான் ஃபாரஸ்ட்டு. திடீர்னு மழை பெஞ்சிச்சுன்னா சேறு சகதியமாயிரும். அதனால் அது அந்த அந்த காலகட்டத்துக்கு தான் தகுந்த மாதிரி போவோம். அப்படி இருந்தும் ஒரு நாள் ஹெவி ரெயின், சகதி ஆயிடுச்சு, வண்டியெலாம் உள்ளே போக முடியல, அன்றைக்கி ஷூட்டிங் பண்ண முடியல. இந்த மாதிரிலாம் இருக்கும் ப்ராப்ளம். அதே மாதிரி அம்பாசமுத்திரத்தில் தான் இரும்பு கோட்டையோட செட்டு போட்டோம். அந்த இதுலேயும் பெரிய ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போய் மொத்தமாக முடிக்கிற மாதிரி தான் போனோம். கடுமையான மழை பெஞ்சு 2 நாள் டோட்டலாக செட்டே நாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேக்கப் பண்ணிவிட்டு மறுபடியும் 20 நாள் கழித்து எல்லா ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு போய் இந்த 4 நாள் ஷூட் பண்ணோம். மற்றபடி மலம்புலா டேமும் அம்பாசமுத்திரத்துக்கு அப்புறம் நம்ம கண்டிக்கோட்டைன்னு ஒரு ஏரியா இருக்குது, கடப்பாவிலேருந்து 60 கிலோமீட்டர். அது கூட இப்போ அந்த லொக்கேஷனை பார்த்தா மணிரத்னம் சார் செக்கச்சு வந்து வரோம் கிளைமாக்ஸ் அங்கே பண்ணியிருப்பார். அந்த லொக்கேஷன் நாங்கள் போயிருந்தப்போ ஃபுல்லாக டெரரிஸ்ட் இருந்தாங்க, பயங்கரமாக. அதாவது நாட்டு வெடி கூட்டு மாதிரி தயாரிப்பாங்க. கண்டிக்கோட்டையில் உள்ள ஒரு வில்லேஜ் இருக்குது, அங்கே ரவுடிசம் உண்டு. நாங்கள் போய் டிஎஸ்பியை பார்த்து பர்மிஷன் கொடுத்து அங்கே 5 நாள் பண்ணோம். இத்தனைக்கு எல்லா ஆர்டிஸ்ட் இருக்காங்க, லாரன்ஸ் மாஸ்டர், லட்சுமி ராய், சாய்தா, கிட்டத்தட்ட 12 ஆர்டிஸ்ட்டு. தங்குறதுக்கு அங்கே வசதி கிடையாது. அங்கேருந்து 32 கிலோமீட்டர் கழிச்சு ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கும், அங்கே தான் ஆர்டிஸ்ட்டு தங்க வைப்போம். அங்கேருந்து அவங்க இங்கே ட்ராவல் பண்ணி வரணும். அது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பிரசாத் ஸ்டுடியோ, திருவண்ணாமலை, இந்த மாதிரி தான் பண்ணோம். ஸோ இப்போ வந்து சார் செட்டில் வந்து போடுறது சில விஷயங்கள் இருக்குது, அந்த செட்டே வந்து விஎஃப்எக்ஸில் ரீக்ரியேட் பண்ணுறதும் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த டைமில் ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், பைசா தான். அதான் ஆனால் அந்த காலகட்டத்தில் நாங்கள் இரும்புக்கோட்டை முரட்டுச்சிங்கம் பண்ணும்போதுல விஎஃப்எக்ஸ்லாம் ஜாஸ்தி ப்ரைஸஸ். சில மேட்டர் லைவாகவே தான் போகணும். சிஜியாக பார்த்தா இந்த எரஸ் அந்த மாதிரி மேட்டர் தான் போவோம், கிரியேட்டிவ்க்கு போகிறது கிடையாது. கிரியேட்டிவ் ஒரிஜினல் எடுத்துருவோம். சார் இப்போ கோட் படங்கள்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா பல இடங்கள்ல நீங்கள் போய் ஷூட் பண்ணுறது, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவாக இருக்கட்டும், மற்ற லொக்கேஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த வேற ஒரு கண்ட்ரியில் ஷூட் பண்ணுறது எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டியாக இருந்தது சார் கோட்க்கு? கோட் வந்து ஃபஸ்ட்டு வந்து டர்க்கியில் பண்ணுற மாதிரி தான் பிளான். ஓகே. ஆனால் அது பட்ஜெட்டு போய் வரும். ரிக்கி பார்த்தாச்சு, பட்ஜெட் பார்த்தா ஜாஸ்தி.
அதுக்கப்புறம் ஜப்பானில் பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். ஜப்பானும் பட்ஜெட் ஜாஸ்தி. அதன் பிறகு தான் மாஸ்கோ போகலாம்ட்டு போய் நல்லா ரிப்பீட் ஆகுது, எல்லாமே ஓகே. அப்போ நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு ஏதோ ஒரு ஷாப்பிங் மாலில் பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 55 மெம்பர்ஸ் டெத்து. அதனால டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாரு டைரக்டர், வேண்டாம் ரஷ்யா வேண்டாம். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு, அதை அப்படி கொஞ்சம் பெண்டிங் தள்ளி 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 போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நார்மலாக ஆச்சுன்னு சொன்னோன்னா, நான் ப்ளஸ் ராம்குமார்னு நம்ம விஜய் சாரோட மேனேஜரு, இப்போ கோ டைரக்டர் 3 பேரும் மறுபடியும் ட்ராவல் பண்ணோம் ரஷ்யாவில். இப்போ எப்படி இருக்குன்னு மாஸ்கோ போய் பார்த்தா ஒரு ஷூட்டிங் நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு. லோக்கல் அவங்க ரஷ்யன் லாங்குவேஜ் படங்கள்லாம் அங்கே லொக்கேஷன் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னால் இருந்து ஒவ்வொரு லொக்கேஷன் பார்த்தோம். ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியல. அதனால் பிரச்சனை இல்லைன்ட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் சொன்னோம். சரின்னு எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ண சொல்லிட்டு அடுத்த 1 வீக்லேயே கிளம்பிட்டோம். அங்கே லோக்கலில் காசி விஸ்வநாதன் ஒரு லோக்கல் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு. அவர் தான் லாஸ்ட்டாக விக்ரம் சார் படம் ஒன்று பண்ணார். லோக்கல் கோஆர்டினேட்டர் அவர் தான். அவரை வச்சு தான் எல்லாம் பர்மிஷன் பண்ணி போய் ஷூட்டிங் பண்ணோம். அப்படி இருந்தும் நாங்கள் போட்ட பட்ஜெட் அவங்க சொன்ன பட்ஜெட்டை விட ஒரு 2 கோடி ரூபா ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இங்கே எல்லாம் முடிச்சுட்டு தான் அனுப்பிச்சி விட்டு பணத்தை பைசா அனுப்பிச்சி விட்டோம். எப்போதுமே அங்கே போயிட்டு திடீர்னு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபைட் மாஸ்டர் ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்பாரு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் அட்மாஸ்பியர் கார்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அதனால பட்ஜெட் ஜாஸ்தி ஆகிடும். ஆனால் இங்கே ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் லோக்கல் கோஆர்டினேட்டர் இருக்காங்க. சப்போஸ் அப்படி இல்லைன்னா இங்கேயே ட்ராவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அவங்க மூலமாகவே அவங்களே கோஆர்டினேட்டர் பிடிச்சி பண்ணுவாங்க. ஓகே சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செக்மெண்ட் தான் இது. எப்படி இருக்குன்னா, நான் சில ஃபோட்டோஸ் காமிப்பேன். அந்த ஃபோட்டோஸில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்ச சில மெமரிஸை வந்து நீங்கள் வந்து எங்களுக்காக சொல்லணும். ஓகே சார். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ உங்களுக்கு. இது விஜய் சாரோட லாஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சவொன்னே ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அதில் அது ஓகே. ஏதாவது சொன்னார் அவங்கக்கிட்ட? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா 200 பேர் க்யூவில் நிற்கிறான் பேசுகிறது. ஓகே ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது சத்யராஜ் சார் லாஸ்ட் டே ஷூட்டு நம்ம ஈசிஆர் வீடு அங்கே எடுத்தோம். லாஸ்ட் டே அவருக்கு லாஸ்ட் டே. ஓகே. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? அவரெல்லாம் டைமிங் எல்லாம் கரெக்டாக இருப்பார். மார்னிங் 9 o'clock 7:30 வந்துடுவார். வந்து ரெடியாகி 9 o'clock ஷார்ட்டு வந்து உள்ளே உட்காந்துருவார். எடுக்கல லொக்கேஷன் உள்ளே வந்துடுவார். மற்ற மாதிரி கேரவான்லாம் உட்காந்துக்க மாட்டார். மேக்கப் போட்டார்னா நேராக ஸ்பாட் தான். ஓகே ஓகே சார். ஸோ அடுத்தது இது லவ் டுடே 100 days ஃபங்க்ஷன் லேடி அண்ட் ஆல் ஸ்கூல் நடந்தது. ஓகே. ஸோ 100 days ஃபுல்லாக ஒரு படம் பண்ணி ஓடி முடிச்சதுக்கப்புறம் எப்படி சார் ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்? ஒரு ஹிட் படத்தில் நம்ம இருந்திருக்கோம்னு நினைப்போம். ஓகே சார். இதெல்லாம் எதிர்பாராத விஷயங்கள். கரெக்ட் கரெக்ட். இதெல்லாம் ஒரு வாரத்தில் படத்தை தூக்கிறாங்க. 100 நாள் ஓடுறதெல்லாம் ஸ்க்ரீனில் பெரிய விஷயம். ஓகே 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 சார். அடுத்தது இது பிகில் ஃபுட்பால் கிரவுண்ட் செட் போட்டிருந்தோம் EVPல. ஓகே. அங்கே எடுத்தது. ஸோ இது எல்லாமே செட்டு தான் சொல்கிறீங்க பிகில் படத்தில் ஃபுல்லாக? பிகிலில் மேக்ஸிமம் எல்லாமே செட்டு தான். ஓகே. 90% செட்டு தான். ரயில்வே ஸ்டேஷன் கூட செட்டு தான் பார்ப்போம். அடுத்து இது பேங்காங் கோட் ஷூட்டிங் அப்போ ஹாஸ்பிட்டல் போனோம். அது வெளியில் உட்காந்து எடுத்தோம். ஓகே. என்ன சேக் பண்ணுறீங்க? பார்த்தா கேஷுவலாக நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க. ஷூட்டிங் எங்கே நடந்துட்டு இருக்கு, நாங்கள் வெளியில் உட்காந்துருக்கோம். ஓகே சொல்ல அவங்க ஒன்று பேசுகிறாங்க, நான் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபன்னான விஷயம்லாம் நிறைய பேசுவீங்களா செட்ஸில் மேம் கூட? அதெல்லாம் இருக்கும். அடுத்து இது வந்து இட்டாலியில் எடுத்தது. ஓகே. இரும்பு குதிரைன்னு அதர்வா படம் பண்ணாரு. நம்ம ஏஜிஎஸ் தான் அங்கே எடுத்தது. ஓகே. ஸோ பைக்லாம் ஓட்டுவீங்களா சார்? இந்த பைக்லாம் ஃபேவரட் நம்மளுக்கு பைக் தானா? நம்ம பைக் தான். எனக்கு டிராவல் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ பேசிக்காக சில் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க? பேசிக்கெலாம் ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஃப்ரீயாக இருந்தால் எங்கேயாவது போயிடுவோம். ஓகே 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 சார். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஓல்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து பக்கா விக்ரம் பிரபு படம். என்னோட பர்த்டே அன்னைக்கு கேக் வெட்டி ஸ்வீட் கொடுத்தாங்க. ஓகே ஓகே. இது அநேகமாக அங்கே ராமோஜி ஃபிலிம் சிட்டி. ஓகே சார். இது வந்து நம்ம சந்தான சார் படம். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் அன்பு சார் மாதிரி அன்பு சார் ஒருத்தர். ஏதோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறீங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணுறீங்க? பட்ஜெட்டை பற்றி தான். ஓகே ஓகே. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு டிஸ்கஷனாலே பட்ஜெட் பற்றி தான் இருக்குமா? ப்ரொடக்ஷன்னாலே பட்ஜெட் தான். ஓகே ஓகே சார். அதுக்கப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கா? ஓகே சார்.
இது ஒரு வைரலான பிக்சர்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன். மாஸ்கோவில் எடுத்தது ஷூட்டிங் பிஃபோர் போய் ரிக்கிக்கு போயிருந்தோம் 2 days பிஃபோர். அப்போ ஆர்ட் டைரக்டர் டிஓபி நான் 4 பேர் இருந்து ஃபோட்டோஸ் அங்கே தான் நாங்கள் சேசிங்லாம் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனான கொஸ்டின் தான் சார். ஸோ இப்போ வந்து சினிமாவில் சில பேர் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு பிரபலமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அட்வைஸாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிகாஸ் நீங்கள் ஒரு 25 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆக்டர்ஸ் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேரோட க்ரோத் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அந்தந்த வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்க சின்சியராக இருக்கணும். டைமிங் மெயின். 8 மணிக்கு வரணும்னா 7:55 போகணும். அதுதான் சினிமாவில் டைம் தான் மெயின். டைமும் அவங்க ஒர்க் பண்ணுற மெயின் மெமரி பவர் தேவை. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த டேரக்டர்ஸ்க்கு வந்து இந்த குவாலிட்டிஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அது என்ன? மெமரி பவர் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருந்தால் அது என்னவா சார் இருக்கும்? ஒரு ப்ரொடியூசர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒரு டேரக்டர் கிட்ட இருந்து? அந்த மாதிரி ப்ரொடியூசர் நினைப்பது பட்ஜெட்டுக்குள்ளே முடியும்னு நினைப்பாங்க. ஓகே. ஐ திங்க் காலைல ஏந்துச்சு நைட்டு போகிறதுக்கு பட்ஜெட் தான் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சீன்களும் ஸோ நீங்கள் படங்கள் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 200க்கும் மேலே வந்து ஆட் ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். நான் ஃப்ரீயாக இருந்தால் கூப்பிட்டாங்கன்னா போய் பண்ணுவேன். அது நிறைய எல்லாமே டைரக்டர்ஸு டிஓபி எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்களுக்காக பண்ணுறது தான். இன்னும் ஒரு நாள் வேலை தான் ஷூட்டிங்கு. அதுக்கு பிஃபோர் 1 day மட்டும்தான் எனக்கு வேலை இருக்கும். 2 days ஒர்க் பண்ணால் முடிஞ்சிச்சு. அதுவும் சில இதுதான் ஃபோன்லேயே பேசி ஃபர்ஸ்ட் டே முடிச்சிருவேன். இந்த லொக்கேஷன் காமிக்க போகும்போது மட்டும் நான் இருக்கணும், ரிக்கிக்கு மட்டும். ஓகே. ஷூட்டிங்க்கு பிரச்சனையே இருக்காது, 1 day தான் அது. ஸோ நீங்கள் வந்து பல மூவிஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. நான் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ப்ராடாக தான் கேட்குறேன், எனக்கு தெரியும் எக்ஸாக்டாக ஆன்சர் வராதுன்னு. நீங்கள் பண்ண படங்கள்லேயே க்ளோஸ் டு ஹார்ட் இது வந்து எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக இருந்தது, பட்ஜெட் வைஸாகவும் நீங்கள் சொல்லலாம், கேரக்டர்ஸ் நடித்ததாகவும் சொல்லலாம், இல்லை மற்ற விஷயங்கள் எதானா சொல்லலாம், இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும் இந்த படம் அப்படின்னா எதுவாக இருக்கும்? பரதேசி தான். ஓகே. அது ஏன் சார்? பரதேசியில் என்னோட உழைப்பு ஜாஸ்தி. ஓ. அடுத்து அது கண்டிப்பாக தப்பான படம் வராது, நல்ல படம்னு வரும்ன்றது எனக்கு பிகினிங்கே தெரியும். அதனால சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பட் ஆனால் சில படங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சில படங்கள்னு சொன்னால் நான் கடவுள், அதில் வந்து ஒரிஜினலான பிச்சைக்காரங்க சாமியாருங்க எல்லாம் திருவண்ணாமலை திருச்செந்தூர் கோயில் இங்கேருந்து போய் அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு வந்து அவங்கள ட்ரெயினில் கூப்பிட்டு போய் அங்கே வாரணாசியில் ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி அவங்கள தங்க வச்சு அவங்களுக்கு ஃபுட்டு கரெக்டாக போகுதா, ஏன்னா சாப்பிட்லைன்னா தப்பாயிருமேங்கிறதுக்காக அதை 150 பேர்கிட்டையும் உள்ளே போய் ஈவினிங் ஒரு 7:30 மணிக்கு நான் போய் மண்டபத்தில் எல்லாம் சாப்பிட்டாங்களா எல்லாருக்கும் வந்துருச்சான்னு செக் பண்ணுவேன். அதுதான் படம் ஃபுல்லாகவே ட்ராவலு. அதன் பிறகு பார்த்தா நம்ம பரதேசிலையும் ஒரு 300-350 பேர் எங்களோடய இருப்பாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி ஈவினிங் பேக்கப் வேணால் ரூமில் போய் ஒரு தடவை பார்த்துட்டு தான் வருவேன். நான் எல்லாமே ஒவ்வொரு வில்லேஜஸ் எங்கே பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. மறையூரில் ஒரு ஏரியாவில் அவங்களுக்கு ஹோட்டல்ஸு, அதனால் அதே அவங்களுக்கு நைட் டின்னர் போயிடுச்சான்னு மெயினாக அதான். ஏன்னா டைரக்டர் கேட்பாரு அவங்களுக்குலாம் சாப்பாடு போயிடுச்சாப்பா, அதை முதல்ல செக் பண்ணிக்குவேன். அதுக்காகவே தினமும் போவோம். அதன் பிறகு பார்த்தா இரும்பு கோட்டை முடிச்சுங்கிறதுல எப்போவுமே எங்களோட ஒரு 15 குதிரையும் ட்ராவல் ஆகும். அந்த ஆர்டிஸ்ட்டுகள் வர்ற குதிரை கன்னு இது எல்லாமே எங்களோட ஃபுல்லாகவே டே 1லேருந்து எண்டு வரை ட்ராவல் ஆகும். அதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு போய் அங்கே தங்க வைக்கிறது. ஸோ ஒரு சீக்வன்ஸு மலம்புலா பண்ணும்போது நைட் டயத்தில் குதிரையை புலி வந்து பிராண்டிடுச்சு. அன்னைக்கு ஃபுல்லாக யாருமே தூங்கலாங்க. அந்த மாதிரிலாம் சில சம்பவங்கள்லாம் நடக்கும். ஓகே ஓகே. ஸோ சில படங்கள் பார்த்தீங்கன்னா ரீமேக்கும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எஸ்பெஷலி சொல்லணும்னா சந்தோஷ் சுப்ரமணியம், அது வந்து ரொம்பவே ஹிட்டான படம், ரொம்பவே ஜாலியான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் எஃபர்ட் போட்டீங்க நீங்கள்? சந்தோஷ் சுப்ரமணியம் தான் நாங்கள் ஏஜிஎஸில் ஃபஸ்ட்டு பண்ண படம். அவங்க ஃபஸ்ட்டு திட்டு போய் லே பண்ணாங்க. அதுக்கடுத்து 2வது படம் சந்தோஷ் சுப்ரமணியம். அப்போ எடிட்டர் மோகன் சார் தான் எங்களெல்லாம் கூப்பிட்டு போனாங்க அந்த கம்பெனிக்கு. இப்போ இந்த படம் பண்ண போகிறோம்னு சொல்லி பொம்மரில்னு ஒரு படம், டிஓபி ஆர்ட் டைரக்டர் ப்ரொடக்ஷன் எல்லாரும் சேர்த்து பொம்மரில் படத்தை தான் பார்த்தோம். நமக்கு இதுதான் படம். அடுத்து இதற்கான லொக்கேஷன் என்னென்னவோ அதை பாருங்கள். நாங்கள் அதற்கு வீடு மட்டும் ஹீரோ வீடு மட்டும் பெரிய வீடாக இருக்கும் பொம்மரில். இங்கே தேடி பார்த்தோம் அந்த அவ்வளோ பெரிய வீடு கிடையாது. அது மட்டும் ஏவிஎம்மில் செட்டு போட்டோம். மற்றது எல்லாமே லைவ் லொக்கேஷன் தான். காலேஜு இதெல்லாம் எஸ்ஆர்எம்மில் தான் பண்ணோம். அது ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அது அந்த டீமே. இப்போ எடிட்டர் மோகன் சார் ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள்.
சார் இப்போ வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக நீங்கள் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ப்ரொடியூசராக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கஷ்டமான வேலைகள்லாம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தான் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரொடியூசர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹைலைட்டிங்காக வெளியில் தெரிவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்பயாச்சும் யோசனை வந்திருக்கா, நாம வெளியில் அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்கிறோம், நமக்கு வந்து இன்னும் ரெகக்னேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி நாங்கள் உள்ளுக்குள்ளே நினச்சது கிடையாது. ஆனால் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது வந்து கவர்மெண்ட்டே எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் இவங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுக்குறாங்க. இந்த ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் இல்லைன்னா படமே பண்ண முடியாது. ப்ரொடியூசரு, அடுத்து ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், டைரக்டர், இவங்க தான் மெயின். ஏன்னா ப்ரொடியூசருக்கும் டைரக்டர்ஸுக்கும் மேம்பாலமாக இருந்து பண்ணுறது ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் தான். அதாவது பட்ஜெட்டையும் மீறாமல் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறது நாங்கள் தான். ஆனால் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இந்த அவார்டு இதெல்லாம் எங்களெல்லாம் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னமும் வந்து நீங்கள் நிறைய ஒர்க்ஸ் போட்டிருக்கீங்க, அது இன்னமும் வந்து பளிச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விஷ் பண்ணுறேன் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் இன்டர்வியூ. ஸோ நிறைய விஷயங்கள் கலந்துக்கிட்டீங்க, நிறைய தெரியாத விஷயங்கள், பல படங்களை பற்றி எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.